இன்றைய வேத வாசிப்பு 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5 முதல் 10 வரை. தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. நாம் அவரோடு கூட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நாம் பாவம் செல்லவில்லை என்றாலுமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. இன்றைய நற்செய்தி. தேவனின் கரங்கள் விரிந்துள்ளன. என் கைபேசி முகத்தை சுருக்கி பெருமூச்சியோடு பார்த்தேன். கவலை என் புருவத்தை சுருக்கியது. தோழிக்கும் எனக்கும் எங்கள் குழந்தைகள் குறித்து கடுமையான கருத்து வேறுபாடு இருந்தது. மேலும் நான் அவளை அழைத்து மன்னிப்பு கேட்க வேண்டும் எனக்கு தெரியும். நான் அதை செய்ய விரும்பவில்லை. ஏனென்றால் எங்கள் கருத்துக்கள் இன்னும் முரண்படுகின்றன. ஆனால் நாங்கள் கடைசியாக இந்த விஷயத்தை பற்றி விவாதித்த பொழுது நான் தயவாக அல்லது பணிவாக இருக்கவில்லை என்பதை நான் அறிவேன். தொலைபேசியில் அழைக்கும் முன் நான் யோசித்தேன். அவள் என்னை மன்னிக்கவில்லை என்றால், அவள் நட்பை தொடர விரும்பவில்லை என்றால் என்ன செய்வது? அப்பொழுதுதான் ஒரு பாடலின் வரிகள் நினைவுக்கு வந்தது. நான் தேவனிடம் என் பாவத்தை ஒப்புக்கொண்ட தருணத்திற்கு என்னை அழைத்து சென்றது. தேவன் என்னை மன்னித்து குற்ற உணர்ச்சியில் இருந்து என்னை விடுவித்ததை அறிந்ததால் நான் நிம்மதி அடைந்தேன். உறவு ரீதியான பிரச்சனைகளை நாம் தீர்க்க முயலும் பொழுது பிறர் நமக்கு எவ்வாறு ஒத்துழைப்பார்கள் என்பது நம் கட்டுப்பாட்டில் இல்லை. நாம் நமது பங்கிற்கு செய்யக்கூடியவை எல்லாம் தாழ்மையுடன் மன்னிப்பு கேட்டு தேவையான மாற்றங்களை செய்வதே. முடிவை தேவன் கையாளட்டும். மனிதர்களால் ஏற்படும் தீராத பிரச்சனைகளின் வலியை நாம் தாங்க வேண்டி இருந்தாலும் தேவனோடு நமக்கு சமாதானம் எப்பொழுதும் உண்டு. தேவனின் கரங்கள் திறந்திருக்கின்றன. நமக்கு தேவையான கிருபையும் கருணையும் காட்ட அவர் காத்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார்.